வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம கட்டுத்தரைக்குள்ளே வந்தோம். இப்போ இந்த பேட்ச் குஞ்சுக்கெல்லாம் இன்றைக்கி தான் இறக்கி விட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெருஞ்சாதி கோழிகள் மட்டும் கிடையாது. இருக்கிறதுலே சின்ன குஞ்சாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேந்தத்தோட குஞ்சு. இதில் பாருங்கள், அந்த கோழி ஒரு குஞ்சை போட்டு முதிச்சிட்ருக்குது. கோழி முதிச்சு குஞ்சு சாகாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த கோழி எவ்வளோ நேரம் போட்டு அந்த குஞ்சை முதிச்சிட்டு இருந்தது பாருங்கள். இப்போ அந்த குஞ்சு ஒரு 2 செகண்ட் அவ்வளோதான் ஒரு மாதிரி மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு மறுபடியும் பழைய குடிக்கு எவ்வளோ ஆக்டிவாக ஓடுதுன்னு பாருங்கள். இதுதான் கோழி முதிச்சு குஞ்சு சாகாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சேவல் கூவிட்டு இருந்தது. எங்கடா இங்கே சேவல் ஏறிட்டு இருக்கேன்னு போய் பார்த்தேன். அதுக்கு பக்கத்து ரேக்கில் ஒரு கோழி முட்டை விட்டுருக்கு. கரெக்டாக முட்டை விட்டு உருண்டு விழுகிறதுக்கு சூப்பரான இடமா பார்த்து முட்டை விட்டு வச்சுருக்குது. நல்ல வேலை காலையிலே நம்ம பார்த்தங்காட்டி அந்த முட்டையை எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மணல் கொட்டி ரெடியாக வச்சுருக்குது. அடுத்த பேட்ச் நம்ம அடை வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி கார்த்திக் ஒருங்கிணைந்த பண்ணை கார்த்தி அண்ணன் நம்மக்கிட்ட ஒரிஜினல் போயர் குட்டி கேட்டிருந்தார். இந்த கிடா பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளோட போயர் கிடாவுக்கும் அந்த போயர் ஃபீமேலுக்கும் பிறந்த குட்டி. அது குட்டி போட்டதையுமே அண்ணன் கேட்டிருந்தார். சரி, நான் அவருக்காக அப்படியே வச்சுட்டேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டார். அது பால் மறந்த உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம மாடுக்கெலாம் தண்ணி காமிச்சோம். நம்ம காராம்பஸ் காலை தண்ணி குடித்ததையும் கொண்டு இங்கேயே கட்டிடுவோம். அது காட்டுக்கு கொண்டு போகிறதில்ல. ஒழுங்காக காட்டில் போய் மேய்ஞ்சிட்டு அந்த கம்பியை பிடுங்காமல் இருந்திருந்தால் டெய்லியும் போய் காட்டில் மேய்ஞ்சிட்டு அப்படியே காலாரம் நடந்துட்டு வரலாம். காட்டில் கொண்டு போய் கட்டினோம்னா கொம்பில் சுற்றி கம்பியை பிடுங்கிடுது. அதனால் காட்டுக்கு கொண்டு போகிறதில்ல. நம்ம டேஷ் ஒன்று நாய் பாருங்கள், அந்த ரூம் மாதிரி ஒன்று கட்டியிருந்தோம். அதுக்குள்ளே போய் எல்லாமே படுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம சாக்லேட் ஃபீமேல் இப்போ சினையாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் to 15 நாளில் குட்டி போட்டுரும். குட்டி போட்டதுக்கப்புறம் அதனோட அப்டேட்ஸ் காட்டுறேன். அந்த மேலுமே பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே போய் படுத்துக்குது. எல்லாமே உள்ளே போய் படுத்துக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் உள்ளே போகல. அந்த கல்லோட கூலிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்க்குது. அதுக்கப்புறம் மாடெலாம் தண்ணி குடிச்சிருச்சு. நம்ம காட்டில் வேலை செய்கிற தம்பி வண்டியில் பூட்டினாப்புல. எப்போவுமே மயிலக்காலையும் காராம்பசு மாடும் தான் வண்டியில் போயிட்டுருக்கோம். காளையை கொண்டு போகாமல் விட்டதுலேருந்து இப்போ நம்ம செவலம் மாடும் காராம்பசு மாடும் தான் வண்டியில் பூட்டிகிட்ருக்குறோம். பின்னாடி இருக்கிற ஒரு மயில மாடு வண்டிக்கு போகும். அந்த சினை இல்லாமல் இருக்கிற மயில மாடு வண்டிக்கு போகாது. அந்த மயில மாடு வந்ததுலேருந்தே ஒன்றா கொம்பு உடச்சிக்குது, இல்லாட்டி காலில் அடிபட்டுருது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டே நமக்கு டைம் சரியாக போச்சு. அதை இது வரைக்கும் நம்ம வண்டியில் பழக்கினதே கிடையாது. ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட வந்த புதுசில் பார்த்திங்கன்னா வண்டியில் பின்னாடி கட்டிட்டு போனாவே ரொம்ப மிரண்டுக்கிட்டு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பிதுன்னு முடிச்சுட்டே போகும். இப்போல்லாம் அந்தளவுக்கு இல்லை, தைரியமாகவே போகுது. இருந்தாலும் அதெல்லாம் மாட்டு வண்டியில் பூட்டி ஓட்டுற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. மாடு செனனா போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் ஒவ்வொரு வைத்தியமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த மாடு காலை சேர்த்தி ஒரு 4 நாள் ஆகுது. இன்னொரு 1 மாதம் கழிச்சா அதனோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது 4 மட்டும்தான் காட்டுக்கு போயிட்டுருக்குது. அந்த செவலக்கடாரியும் கொடுத்துட்டோம். மயிலக்காலையும் கட்டுத்தரலையாக தான் இருக்குது. அடுத்து இந்த கண்ணுக்குட்டிக்கு இது போனால் தான் உண்டு. இது இன்னும் பால் ஊட்டிகிட்டு தான் இருக்குது. பால் மறந்ததுக்கப்புறம் காட்டுக்கு விட்டுற வேண்டியதுதான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மோட்டர் ரெடியாகி வந்துருச்சு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம மோட்டர் ரிப்பேர் ஆகிருச்சு. சேறு கிணத்துக்குள்ளே இருக்கிறனால மோட்டர் சேத்துல இருந்திருக்கு. ஓட ரொம்ப சூடாகி காயெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் ரெடியாகி வந்துச்சு. சரி, உள்ளே நம்ம இறக்கி விட்டுறலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். டைரெக்டாக நம்ம விட்டோம்னா மறுபடியும் போய் சேத்துல தான் உட்காரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டயர் எடுத்து அந்த டயரில் மோட்டர் உட்கார வச்சு நல்லா ஒயர்லாம் போட்டு கட்டி விட்டு உள்ளே இறக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். டைரெக்டாக நம்ம உள்ளே இறக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, வெளியில் இழுக்கும் போதும் சரி இறக்கும் போதும் சரி டிராக்டரில் கட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி ரிவேர்ஸ் விட்டோம்னா மெதுவாக அப்படியே மோட்டர் உள்ளே இறங்கிக்கும். அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுக்கு வந்தேன். எங்கள் மாமாட்ட சொல்லியிருந்தேன் அந்த மீன் குட்டைக்கு தண்ணி போகிற மாதிரி ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்ட்டு. அவர் இட்டாச்சி வரட்டும் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தார். இந்த வண்டி எங்கள் மாமாவோட தான், அவரே வச்சுருக்காரு. சரி பண்ணி விட்றேன்னு சொல்லியிருந்தார். வண்டி வந்துருச்சுன்ட்டு
அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். உள்ளே வந்து ஒரு 3 லென்த்து வந்து சிமெண்ட்டு பைப்பு அது எல்லாத்தையும் போட்டு ஜாயின் பண்ணி நம்ம மீன் குட்டைக்குள்ளே விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டையை சுற்றி வர மரம் வச்சு விடணும். நல்லா நிழல் அடிக்கிற மாதிரி. நிழல் அடித்தா தான் தண்ணி சூடு ஏறாது, மீன்கள்லாம் உள்ளேயே இருக்கும். இல்லாட்டி இதே வழியாக வந்து வெளியில் போயிடும். நம்மளில் எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காட்டை ஒட்டியே வந்து ஏரி இருக்குது. நான் பழைய வீடியோலேயே காமிச்சிருந்தேன், சொல்லியிருந்தேன். அந்த ஏரி வந்து நம்பும்போது அந்த வாய்க்கால் வழியாக நம்ம காட்டை ஒட்டியே வரும். காட்டை ஒட்டியே வந்து மீன்லாம் இருக்கும். அது வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம மீன் குட்டைக்குள்ளே வந்துடும். தேவையான போது நம்ம ஜாலியாக வந்து மீன் பிடிச்சிக்கலாம். இதுவும் ஒரு வகையான என்டர்டெயின்மெண்ட்டு தான். ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏரி, ரோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம காட்டை ஒட்டியே பாருங்கள், அங்கேருந்து இங்கே வரைக்கும் தண்ணி வருது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பைப் வழியாக தண்ணி உள்ளே வந்துடும், மீனும் உள்ளே வந்துடும். ஒரு வழியாக வந்து பிரகாஷ் வந்ததே முட்டைக்காக தான். அந்த முட்டையை வந்து நான் கொடுத்துட்டேன். காடை முட்டை கேட்டிருந்தாப்புல. காலையிலேருந்து என் கூடவே சுற்றி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டாப்புல. முட்டையும் கொடுத்து டாட்டா பை பைன்னு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தலைச்சேரி ஆடு வந்து நான் செனைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளோட கெட்ட நேரம் அந்த ஆடு வந்து செனையெல்லாம் போயிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கொண்டு வந்து விநாயகா கோட் ஃபார்மில் தான் வாங்கியிருந்தோம். அங்கேயே கொண்டு வந்து சரி நம்ம இந்த தடவை மேட் பண்ணிட்டு போயிடலாம், ஒரிஜினலாக வந்து தலைச்சேரி குட்டியே நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே கொண்டு வந்திருந்தேன். பொட்டைக்குட்டி போட்டுச்சுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த கடாயில் தான் கொண்டு வந்து நம்ம சேர்த்திருக்கிறோம். ஸ்ரீ கெடான்னு சொல்லி இந்த கெடா பேர். இது வந்து ஒரு 9 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நல்ல பர்ஃபெக்டான குவாலிட்டி, நல்ல ஹெவி சைஸு. பக்கத்தில் இந்த புல்லட் என்ன சைஸில் இருக்குதோ அதே சைஸில் இருக்குது பாருங்கள். புல்லட்டோட ஹைட்டாக தான் இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்காது. நல்ல லென்த்து, சூப்பரான கெடாயாக இருந்துச்சு. அப்படியே நம்ம சசி அண்ணா ஒரு கட்டுத்தரைக்கு வந்திருந்தேன். நானும் அவர் தான் போயிருந்தோம். அவரை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். சரி, சேவலாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். எல்லா சேவலும் பாருங்கள் நல்லா ஆக்டிவாக சூப்பராக இருக்குது. நம்மளை பார்த்த உடனே ஏதாவது தீனி இது போடுவாங்கன்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து தண்ணி விட்டு வச்சுருக்காரு. ஒரு சிலர் வந்து தண்ணி விட்டால் சளி பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம தண்ணி விட்டோம்னா தான் அந்த கோழிகளோட கழிவுகள்லாம் அதே இடத்துல இருக்காது, பேன் பிடிக்காது, எந்த நோயும் வராது. தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த கழிவுகள்லாம் வந்து மக்கிரும். கோழி வந்து பறச்சு படுக்க அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் சுத்தமாகிடும். நம்ம ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒரு டைம் ஆகுது ஃபுல்லாக தண்ணி விடணும். நம்ம அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க மாமரத்தை ஒட்டி வந்து ஒரு பெரிய வாய்க்கால் போகுது. பெரிய வாய்க்கால்னால் காடு பாய்க்கிறதுக்கு போகிற தண்ணி தான். அதிலிருந்து அப்படியே வெட்டி விட்டாருன்னா போதும், அந்த இடம் ஃபுல்லாக அதுவே பாஞ்சு இருக்கிற குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். கோழியெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி விட முடியாது. அதனால் இதை கூட்டி வச்சுக்க வேண்டியதை நீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேந்தம் வந்து 5 முட்டை விட்டு அடப்படுத்து இருந்தது. சரி, அதுக்கு தீனி தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாங்கிறக்காக வந்திருந்தேன். குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் தான் இது வெளியவே ரிலீஸு. அதுக்கப்புறம் நாய்க்குட்டிகளுக்கு காலையில் வந்து சாப்பாடு பால் வைக்காமல் மறந்துட்டு போயிட்டேன். வந்த உடனே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மதியானமாக வந்து வச்சேன். இந்த குட்டி எல்லாமே விற்பனைக்காக தான் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரே ஒரு ஆண்குட்டி 4 பெண் குட்டி இருக்குது. இதனோட அப்பா அம்மா ஃபோட்டோ வந்து என்கிட்ட இல்லை. இது எதனோட குட்டின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட வந்து மணி பர்க்கின்னு சொல்லி ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வச்சுருந்தோம். அதனோட குட்டி தான். நான் கொடுத்தது வந்து குட்டி பேஸில் கொடுத்துருந்தேன். அதனால் அவங்க வந்து பெருசு 2ஐயும் அவங்க வச்சுக்கிட்டு போட்ட குட்டி எல்லாத்தையும் அப்படியே நமக்கு கொடுத்து விட்டாங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேவல் கட்டுத்தரைக்கு வந்தேன். இந்த இடத்தையெல்லாம் இன்றைக்கி பாருங்கள், சுத்தமாக கூட்டி நீட்டாக பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஷெட்டுக்குள்ளே வச்சுருக்கிறத விட இங்கே ஓப்பனில் வச்சுருக்கிறது ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. சேவலும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியே எந்த சேவலையுமே அது ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்க முடியாது. இதே மாதிரி ரிங்கில் தான் இருக்கும், இங்கே ஓப்பனில் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் மாமா பால் கறக்கிறதுக்கு வந்தார். நான் ரொம்ப நாளாக வந்து பால் கறக்கிற வீடியோவே நான் போடலை. அந்த பால் கறக்கிற டைமுக்கு நான் இருக்கிறதில்ல. இன்றைக்கி இருந்தேன். வழக்கம் போல் மாட்டு மேலே அப்படியே கைத்தை போட்டு விட்டு எங்கள் மாமா அப்படியே ஃப்ரீயாக பால் கறந்தார். சாயங்கால நேரம் பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்கிற அந்த தம்பிக்கு 1 லிட்ரு, நாய்களுக்கெல்லாம் ஒரு 1 லிட்ரு, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பால் வந்து விற்பனைக்காக இல்லை. இதுவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த 2 மாட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பால் பீச்சிட்ருக்குறோம். சேவல மாடு வந்து அப்படியே கண்ணுக்குட்டிக்கு விட்டுறோம்.
கன்றுக்குட்டி குடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்குது. கன்று பெருசாக பால் குறைஞ்சிருச்சு. செவல மாட்டுலேயும் வந்து பால் கம்மியாக தான் இருக்குது. இளங்கண்ணா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 லிட்டர் வரும் அந்த மாட்டில். மயில மாடு இன்னும் என்னென்னே தெரியாமல் இருக்குது. காலை போட்டிருக்கு. இன்னொரு 1 மாதம் கழித்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் முன்னத்தோடு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உடம்பு ஏற்றியாச்சு. ரொம்ப வீக் ஆயிடுச்சு. மாடு இளைக்கட்டும் கொழுப்பெல்லாம் கரையட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இலக்கி விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பழைய பிடிக்கி உடம்பு ஏற ஆரம்பிக்குது. நல்லா தண்ணி வச்சதையும். அவ்வளோதான் நம்மள இந்த வீடியோ. நன்றி.